Hi friends, எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம ஆங்கிலத்தில் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விடயத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நீங்கள் எல்லாரும் சுகமா இருக்கீங்க தானே? ஓகே, நம்ம வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் என் நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்கள் மற்றும் எனது மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்த வண்ணமாக இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பார்த்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கிளியரா? ஓகே, அதுக்கு முதல் எமது வீடியோவை பார்க்கின்ற என் நல்லுள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்கள் மற்றும் எனது மாணவ செல்வங்கள் அனைவரும் கட்டாயம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணும்போது தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க. சரியா? ஓகே, நம்ம இன்றைக்கு படிப்போமா? ஓகே, எல்லாம் ரெடி ஆகிங்க தானே? சரி, ஓகே. இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னது, எந்த நாளில் முக்கியமான டாபிக் அப்படின்னு தானே இப்போ கேட்குறீங்க. எஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம தமிழில் பேசலாம். எப்படியாவது நீ வந்துடணும், நான் எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும், அவனை எப்படியாவது எக்ஸாம் பாஸ் ஆகிடணும், அவனை எப்படியாவது இங்கேருந்து பேத்துடணும் அப்படி என்றாலும் நம்ம பேசுகிறது தானே. அது வந்து அவன் எப்படியோ இந்த எக்ஸாமை நான் முடிச்சிட்டேன்ப்பா, நான் எப்படியோ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா, நான் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சிட்டேன்ப்பான்னு சொல்லி இந்த இறந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் இந்த எப்படியோ எப்படியாவது இந்த இரண்டு வார்த்தைகளையும் வைத்து நம்ம எப்படி பேச போகின்றோம் என்பதை பற்றி இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்றோம். சரியா? ஓகே, அதுக்கு நம்ம பயன்படுத்துகின்ற வேர்ப் தான் somehow. எப்படி? somehow. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. somehow அப்படின்னு சொன்னா எப்படியாவது அல்லது எப்படியோ, இந்த ரெண்டு கருத்து தரும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. somehow அப்படின்னு சொன்னா எப்படியாவது அல்லது எப்படியோ என்ற கருத்தை நமக்கு தரும். கிளியரா? இப்ப எப்படியாவது நீ வா, நீ எப்படியாவது சாப்பிடு, நீ எப்படியாவது தூங்கு, இந்த எப்படியாவது என்பதை எங்க பேசுவோம்? எதிர்காலத்துல தான் நம்ம பேசுவோம். எப்படியோ என்றதை எங்க பேசுவோம்? எப்படியோ எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன், எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன் என்று நம்ம பேசுறோம்னா தான் எங்க பேசுவோம்? பாஸ்டுக்கு பேசுவோம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த கருத்தை நம்ம ஃபியூச்சருக்கு பேசுவோம். என்னது? ஃபியூச்சர். இத ஃபியூச்சருக்கும் இத பாஸ்டுக்கு பேசுவோம் நம்ம எல்லாம். இப்ப எப்படியாவது என்ற கருத்தை நம்ம ஃபியூச்சர் டென்ஸுக்கு, அதாவது எதிர்காலத்துக்கு நம்ம பேசுவோம். அதே நேரம் வந்து எப்படியோ என்ற விஷயத்தை எங்க பேசுவோம்? இறந்த காலத்துக்கு நம்ம பேசுவோம். கிளியரா? ஓகே, இப்போ ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், இந்த somehow-வை எங்கெங்க பயன்படுத்துற அப்படின்றது கேள்வி வரும். எஸ், இந்த somehow-க்குள்ளே 3 இடத்துல நீங்க பயன்படுத்தலாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. somehow-வை நீங்க 3 இடத்துல பயன்படுத்தலாம். முதலாவது ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு பயன்படுத்தலாம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு பயன்படுத்தலாம், அல்லது இரண்டாவது சப்ஜெக்ட்டை தொடர்ந்து பயன்படுத்தலாம். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த somehow எங்க பயன்படுத்தினா, முதலாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு பயன்படுத்தலாம், அல்லது சப்ஜெக்டை தொடர்ந்து பயன்படுத்தலாம், அல்லது ஆப்ஜெக்ட்டுக்கு பிறகு பயன்படுத்தலாம். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல கடைசியிலேயே நீங்க பயன்படுத்தலாம். இந்த 3 இடத்திலேயும் somehow வருவார். கிளியரா? முதலாவது சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கும் வரலாம், சப்ஜெக்டை தொடர்ந்தும் வரலாம், அடுத்த ஒரு சென்டென்ஸ்ல கடைசியிலையும் வரலாம். கிளியரா? ஓகே, நம்ம பாப்போமா? ஓகே, இப்ப பாப்போம். எப்படியோ அந்த வேலையை முடிச்சிட்டேன், இப்பதான் நிம்மதியா இருக்கு, எப்படியோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன். என்னது? எப்படியோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் என்று நம்ம சொல்றோம். சொல்லலாம் எப்படியோ. இப்ப பாப்போம். ஃபர்ஸ்ட் நான் சப்ஜெக்ட்டுக்கு முன்னுக்கு somehow இங்கே போடலாம், இல்லாட்டி இங்கே போடலாம், ஒரு சென்டென்ஸ்ல கடைசியில் போடலாம். ஓகே, இதான் பெஸ்ட்லயே போட்டு பார்ப்போமே. somehow எப்படியோ அந்த வேலையை முடித்துட்டேன். யார் முடித்தேன்? நான் தான். அப்ப இங்க நான் என்று சொல்லி நான் போடல.
எப்படியோ அந்த வேலையை நான் முடித்துட்டேன். எப்படி வருவார்? ஐ என்ன சப்ஜெக்ட் ஐ போடுவீங்க. ரெண்டாவது முடியல் ஐ என்னது verb என்ன verb to என்ன ரெண்டாவது verb to போடுங்க. என்ன முடியல் முடித்துட்டேன். முடிக்கிறதுக்கு என்ன சொல்றீங்க இங்கிலீஷ்ல? finish. என்ன சொல்ற? finish. finish the past என்ன? finished. ed said சரி. சரியா? அப்ப I finished அந்த வேலையை என்ன சொல்ற? the work. கிளியர்லி? இப்போ நான் சமூகவை ஒரு வசனத்துல முதல்ல போட்டுக்கிறேன். அதாவது சப்ஜெக்ட்டுக்கு முழுக்க முடியும். இதே சப்ஜெக்டை தொடர்ந்தும் பெறலாம், பெறலாம் அல்லது கடைசிலையும் பெறலாம். கிளியரா? ஓகே. முதல்ல பாருங்க, somehow I finished the work. somehow I finished the work. இல்லாட்டி எப்படி சொல்லலாம்? I someone finished the work. இப்படி சொல்லலாம். I someone finished the work. இப்படி சொல்லலாம். அல்ல இப்படி வரும் இந்த சென்டென்ஸ், I finished the work somehow. I finished the work somehow. இப்படி வரும். கிளியரா புரியுது? எப்படியோ அந்த வேலையை முடிச்சிட்டேன். இது என்ன காலத்துல பார்க்கறோமாங்க? எப்படியோ என்று சொல் வர பொழுது பாஸ்ட்ல வர பாருங்க ed verbs என்று இறந்த காலத்துக்கு நம்ம பயன்படுத்துறோம். கிளியரா? ஓகே. எப்படியோ அவன் பரீட்சையில் சித்தி அடைந்துட்டான். இவ்வளவு நாளும் பெயிலாய் கிடந்த நம்மட பாஸ்கர் இப்ப எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான். அட்டும் ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவன் எப்படி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான் எப்படி அப்படின்னு கேட்கிறோம். எஸ், எப்படி? somehow அவன் சப்ஜெக்ட் என்ன பெஸ்ட் என்ன நீங்க சப்ஜெக்ட் ரெண்டாவது verb to போடுவீங்க. சப்ஜெக்ட் என்ன? he என்ன சித்தி அடைந்துட்டான். என்பதுதான் verb. ஓமல்லையா? அப்ப சித்தி அடைஞ்சு என்ன சொல்ற? பாஸ். பாஸ்ட் என்ன? பாஸ்ட். அப்ப he passed என்ன? the exam. அந்த பரீட்சை the exam. இப்ப பாருங்க, சம்மா பெஸ்ட் போட்டிக்கிறேன். அல்ல நீங்க சம்மா சப்ஜெக்ட் தொடர்ந்து இந்த ஹிய தொடர்ந்து பெறலாம், அல்ல சென்டென்ஸ்ல கடைசியில பெறலாம். கிளியரா? ஓகே. இப்போ பாருங்க, somehow he passed the exam. பாருங்க, சப்ஜெக்ட் பெஸ்ட் அந்த verb to அந்த ஆப்ஜெக்ட் போடுங்க. somehow he passed the exam. எப்படியோ அந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டான். எப்படி அந்த எக்ஸாம் அவன் பாஸ் ஆயிட்டான். அப்ப நம்ம சொல்லல அப்படியெல்லாம். கிளியரா புள்ளியே? ஓகே. அவன் எப்படியோ என்னை மன்னிச்சிட்டான். எப்படியோ என்ன மன்னிச்சிட்டான்பா. இவ்வளவு நாள் என்னோட பேசாம இருந்தவன் இப்ப எப்படியோ என்ன மன்னிச்சிட்டான். எப்படியோ என்ன மன்னிச்சிட்டான்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஓகே. பாப்பமா அவன் என்ன? he என்ன சப்ஜெக்ட் தொடர்ந்து சம்பான் வருவா தானே? சமவு வந்து சப்ஜெக்ட் தொடர்ந்து தான். அவன் he somehow நீங்க இதை வந்து பிள்ளைகள் இந்த சம்மாவை இங்கேயும் எழுதலாம், அடுத்த சப்ஜெக்ட் தொடர்ந்து எழுதலாம், அடுத்து வந்து ஒரு சென்டென்ஸ் கடைசி எழுதலாம். he somehow மன்னித்துட்டான். இந்த மன்னிச்சிட்டான் எப்படி சொல்ற? மன்னிக்கிறதுக்கு forgive உண்டா? மன்னிச்சிட்டேன், மன்னிக்கிறேன். இதுல பாஸ்ட் என்ன புள்ளைகள்? forgive. அப்ப someone he never he somehow forgive me. என்னை he somehow forgave me. எப்படியோ என்ன அவன் மன்னிச்சிட்டான். எப்படியோ என்னவன் மன்னித்து விட்டான். கிளியரா புள்ளியே? ஈஸியா இருக்கா? ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்க புள்ளியே. அடுத்த உதாரணங்கள் நம்ம பார்ப்போமா? ரெடி ஆக்கிங்களா? ஓகே, வாங்க அடுத்த எக்ஸாம்பிள்களுக்கு போவோம். சரியா புள்ளியே? ஓகே.
சரியா? ஓகே, நான் அடிக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. சரி, ஓகே. இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், பாருங்க நீங்க அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ண. சரி, எப்படி அவன் என்கிட்ட பேசிட்டான்? எப்படியோ அவன் என்கிட்ட பேசிட்டான். இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கவனிங்க. எப்படியோ அவன் என்கிட்ட பேசிட்டான். இதை நான் 3 ஃபெட்டர்ல சென்டென்ஸ் சொல்லலாம். நீங்க நான் ஆரம்பத்தில் சொல்லி தந்துட்டு 3 ஃபெட்டர்ல பேசுறேன். முதல்ல பாருங்க. அப்ப somehow கொண்டு அவன் சப்ஜெக்ட் என்ன? அவன். he பேசிட்டான். அது என்ன சொல்ற? talked. past talked. he talked யார்ட்ட? என்கிட்ட. அப்ப என்ன மென்ஷன் பண்ணதுல? to me. Confirm. Someone he talked to me. எப்படியா அவன் என்கிட்ட பேசிட்டான்? someone he talked to me. எப்படி அவன் என்கிட்ட பேசிட்டான்? இதை இப்படி எழுதலாம். எப்படி? he somehow talked to me. பாருங்க, இந்த சப்ஜெக்ட் தொடர்ந்து எழுதலாம். இந்த சப்ஜெக்ட் தொடர்ந்து பாருங்க. he somehow talked to me. எப்படி அவங்க என்கிட்ட பேசிட்டான்? இல்லன்னா இவர் இப்படியும் எழுதலாம். எப்படி? சரியா? he talked to me somehow. இப்படி எழுதலாம். அதாவது ஒரு சென்டென்ஸ்ல எங்க வரான்னு பாருங்க. பெஸ்ட் ஒரு சென்டென்ஸ்ல பெஸ்ட்ல வரார். ரெண்டாவது சப்ஜெக்ட் தொடர்ந்து வரார். நல்லா பாருங்க. மூணாவது ஒரு சென்டென்ஸ்ல கடைசில வரார். இந்த 3 பேட்டர்ன்ல என்ன செய்யலாம்? சம்மவ பயன்படுத்தலாம். கிளியரா? சரி, கிளியரமா? ஓகே. அப்ப பாருங்க, somehow he talked to me. Someone talked to me. He talked to me someone. Clear? Somehow he talked to me. He somehow talked to me. He talked to me somehow. எப்படி அவன் என்கிட்ட பேசிட்டான்? எப்படி அவன் என்கிட்ட பேசிட்டான்? கிளியரா? இந்த 3 பேட்டர்ன்ல தான் நம்ம இத somehow பயன்படுத்தணும். கிளியரா புரியுதா? வெளியில எழுதிட்டீங்களா? அடிக்கா புரியுது? ஓகே. இப்போ நான் உங்ககிட்ட சென்டென்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன் தமிழால, நீங்க அதை இங்கிலீஷ்ல சொல்லணும். சரியா? சொல்லுவீங்களா? சரியானே? ஓகே. முதலாவது கேள்வியை பாருங்க. அப்போ எப்படியோ அவன் இந்த வேலையை, எப்படியோ எனக்கு இந்த வேலை கிடைத்தது. எப்படியோ எனக்கு இந்த வேலை கிடைத்தது. சொல்லுங்க. அப்ப எப்படியோ எனக்கு இந்த வேலை கிடைத்தது. எப்படி சொல்ற? somehow. பெஸ்ட் somehow வரும். அது சப்ஜெக்ட். யார்? எனக்கு, ஐ. அப்ப கிடைக்கிறதுக்கு என்ன சொல்ற? இங்கிலீஷ்ல get past என்ன? got. somehow I got this work. this work என்ன? இந்த வேலை. this work இந்த வேலை. பாருங்க. somehow I got this work. எப்படியோ இந்த வேலை எனக்கு கிடைத்தது. அப்ப பாருங்க, somehow I got this work. எப்படியோ இந்த வேலை எனக்கு கிடைச்சது. கிளியரா புரியுதா? ஓகே. அடுத்து பாப்போம். ஓகே. எப்படியோ நீ இதை செய். எப்படியோ நீ இதை செய். சொல்லுங்க. எப்படியோ நீ இதை செய். எப்படி சொல்லுங்க. நீ செய். செய். அப்ப do this. do this னா இதை செய். do this இதை செய். somehow. பாருங்க.
do this somehow எப்படியோ இதை செய். do this somehow னா எப்படியோ இதை நீ எப்படியோ இதை செய். கிளியரா புள்ளியல்? ஓகே. எப்படியோ நான் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். தப்பிக்கிறது என்ன சொல்ல இங்கிலீஷ்ல? எஸ்கேப். எஸ்கேப் என்ன? தப்பிக்கிறேன். எஸ்கேப் சொன்னா தப்பிக்கிறேன். அப்ப எஸ்கேப் என்ன? தப்பிக்கிறேன். அங்க இருந்து அப்படியே நான் தப்பிச்சிட்டேன்ப்பா. அதுக்குள்ள ஐயோ அப்படி இல்லாம பேசுறேன் தானே. எப்படியோ நான் அங்க இருந்து தப்பிச்சிட்டேன். எப்படி சொல்றேன்? somehow I escaped. என்ன? first subject போடுங்க. அடுத்து verb to. I escaped. past there. I escaped from there. from there னா அங்கிருந்து. from there னா அங்கிருந்து. அப்ப பாருங்க, somehow I escaped from there. எப்படியோ அங்கிருந்து நான் தப்பிச்சிட்டேன். எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். கிளியரா பிள்ளையே? எப்படியோ நான் அங்கிருந்து தப்பிச்சிட்டேன். கிளியரா? எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம். எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம். சமாளிக்கிறதுக்கு என்ன சொல்ற பிள்ளைகள் இங்கிலீஷ்ல? மேனேஜ். மேனேஜ் என்ன? சமாளிக்க. மேனேஜ் என்ன? சமாளிக்கிற. அப்ப எப்படியோ நான் அவனை சமாளிச்சிட்டேன். எப்படி சொல்ற? somehow நாங்க இந்ததுக்கு என்ன சொல்ற? இங்கிலீஷ்ல be. பாருங்க, சப்ஜெக்ட் be. அடுத்த ரெண்டாவது verb to போடுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? managed. managed. managed என்ன? சரி, managed. எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம். எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம். பாருங்க, managed என்ன? எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம். we managed him. அப்ப பாருங்க, எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம். எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம். பாருங்க பாருங்க, எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம். சரி, மேனேஜ் என்ன? சரி, கிளியரா உங்களுக்கு? ஓகே. அப்ப somehow we managed him. எப்படியோ நாங்க அவனை சமாளிச்சிட்டோம்பா அப்படின்னு சொல்லு. சரியா தம்பி? உங்களுக்கு விளங்கிட்டா? ஓகே. அடுத்த எக்ஸாம்பிள் பாப்போம். நம்ம நான் எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன். நான் எப்படியோ இங்க வந்து சேர்ந்துட்டேன். சேர்றதுக்கு என்ன சொல்றேன்? ரீச். ரீச் என்ன? சேர்றது. ரீச். ரீச் என்ன? சேர்றது. இங்க வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ரீச் சொல்லலாம். கம்னு சொல்லலாம், ரீச் சொல்லலாம். எப்படியோ நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். எப்படி சொல்லலாம்? somehow I reached a past lesson. Reached here. Somehow I reached here. Somehow I reached here. எப்படியோ நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். எப்படியோ நான் இங்க வந்து சேர்ந்துட்டேன். கிளியரா பிள்ளைகள்? அப்ப இறந்த காலத்துக்கு எப்படியோ என்ற சொல்ல நம்ம பயன்படுத்துவோம். இறந்த காலத்துக்கு எப்படியோ என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தி என்ன செய்வோம்? சென்டென்ஸ்ல எழுதி கொடுக்கும். அதே நேரம் அங்கு எதிர்காலத்தில் நம்ம என்ன பயன்படுத்துவோம்? எப்படியாவது. எப்படி பாருங்க, இறந்த காலத்துக்கு எப்படியோ என்று சொல்ல பயன்படுத்தி எழுதுவோம். அதே எதிர்காலத்துக்கு எப்படியாவது என்று சொல்லத்தான் பயன்படுத்தணும். கிளியரா புள்ளியே? ஈஸியா இருக்காது. ஓகே. இப்போ நம்ம எதிர்காலத்துல ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? ஓகே, வாங்க பார்ப்போம். சரி, எதிர்காலத்துல பார்க்கக்குள்ள என்ன கருத்து தரும் இல்லையா? எப்படியாவது. என்ன கருத்து தரும்? எப்படி ஆவது என்ற கருத்தை தரும். அப்ப எப்படியாவது என்ற கருத்தை நம்ம தாரத்துக்கு எப்படி நம்ம பயன்படுத்தணும் சொல்லி பார்ப்போம். கிளியரா? ஓகே. இது வந்து ஈஸியானது பிள்ளையே. நான் சொன்ன மாதிரி தான் ஈஸியா வந்து நம்ம இந்த சம்ஹாவை பயன்படுத்தலாம். விலங்கு தானே? ஈஸியா நம்ம பயன்படுத்தலாம். ஓகே. இப்ப பாருங்க,
எப்படியாவது அவன் சாப்பிடுவான். எப்படியாவது அவன் சாப்பிடுவான். எப்படி சொல்ற? எப்படியாவது அவன் சாப்பிடுவான். அவன் சாப்பிடுறதுக்கு என்ன சொல்ற? He will eat. He will eat. அவன் சாப்பிடுவான். அப்ப இந்த சென்டென்ஸை 3 ஃபெட்டல்ல சொல்லலாம். ஒன்று வந்து எப்படி சொல்லலாம்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 3 ஃபெட்டல்ல சொல்லலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யலாம்? Somehow he will eat. Somehow he will eat. எப்படியாவது அவன் சாப்பிடுவான். எப்படியாவது அவன் சாப்பிடுவான். கிளியரா? இல்லன்னா எப்படி சொல்லலாம் பாருங்க. He will somehow eat. இப்படி சொல்லலாம். He will somehow eat. எப்படியாவது சாப்பிடுவான். அல்லது இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லலாம்? He will eat somehow. எப்படியாவது அவன் சாப்பிடுவான். He will eat somehow. So இந்த சென்டென்ஸ் தேர்ட் ஃபார்மட் வந்து ஈஸி ஆக்கி நம்ம சொல்றதுக்குல. He will eat somehow. எப்படியாவது அவன் சாப்பிடுவான். கிளியரா பிள்ளைகள்? இதுக்கு நீங்க ஒண்ணுமே பாய்க்க தேவையில்ல பிள்ளைகள். ஈஸியானது தான். இந்த somehow நீங்க பயன்படுத்தணும். அதுக்கு முதல் subject plus will plus verb 1 plus object. இந்த ஃபார்முலா மட்டும் தான் நீங்க பயன்படுத்தணும். சப்ஜெக்ட் டெஸ்ட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் என்ன நமக்கு தெரியும்? IOV இது he is it and singular the plural form. Our subject will are the verb 1 are the object. கிளியரா? ஈஸியா புள்ளியே? ஓகே. இப்போ நீங்க சொல்லுங்க அப்பா. நான் கேக்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். சொல்லுங்க அப்பா. நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். எப்படி சொல்றேன்? நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். பாருங்க. நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுவேன். இது என்ன காலம் பாருங்க? எதிர்காலம். இப்ப பாருங்க. அப்ப இந்த சென்டென்ஸை நான் ஈஸியா சொல்லி காட்டுறேன். I will என்ன பண்ண சம் என்ன பண்ணானே somehow. I will somehow. ஏன் நான் ஈஸியா சொல்லி தந்தேன் உங்களுக்கு. இதை பயன்படுத்துற வந்து எப்படி பயன்படுத்துறேன்? முதலாவது பெஸ்ட்ல பயன்படுத்துறேன். அடுத்தது இந்த சப்ஜெக்ட் will தொடர்ந்து பயன்படுத்துறேன். அல்லது கடைசியில பயன்படுத்துறேன். I will somehow. அடுத்து arrange. ஏற்பாடு பண்றதுக்கு என்ன சொல்ல? arrange. I will somehow arrange the money. பாருங்க. I will somehow arrange the money. எப்படியாவது அந்த பணத்தை நான் ஏற்பாடு பண்ணுவேன். எப்படியாவது அந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணுவேன். எப்படி சொல்லுங்க அப்போ? I will somehow pass the exam. சொல்ல பாருங்க. I will somehow pass the exam. எப்படியாவது அந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணுவேன். எப்படியாவது நான் கொலம்புக்கு போவேன். எப்படியாவது நான் கொலம்புக்கு போவேன். எப்படி சொல்றேன்? I will somehow go to Colombo. பாருங்க. I will somehow go to Colombo. எப்படியாவது நான் கொலம்புக்கு போவேன். ஈஸியா இருக்கா புள்ளியே? ஓகே. இன்றைக்கு படிச்ச விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப விளங்கிக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஓகே. உங்களிடம் நான் 2 கேள்வியில சொல்லுகிறேன். அந்த 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒன்று இறந்த காலத்தில் ஒரு கேள்வியை சொல்றேன். ரெண்டாவது எதிர்காலத்தில் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட சொல்றேன். இறந்த காலத்தில் நான் ஏற்பாடு செய்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், எப்படியாவது அந்த காரை எப்படியோ அந்த காரை நான் வாங்கிட்டேன். நல்லா கேள்வி ஆரம்பிச்சுங்க. எப்படியோ அந்த காரை நான் வாங்கிட்டேன். கிளியரா? எப்படியோ நான் அந்த காரை வாங்கிட்டேன். ரெண்டாவது அதை எதிர்காலத்தில் சொல்லப்படுகிறேன். எப்படியாவது அந்த காரை நான் வாங்குவேன். கிளியரா? ஒன்று எப்படியோ அந்த காரை நான் வாங்கிட்டேன்.
ரெண்டாவது எப்படியாவது அந்த காரை நான் வாங்குவேன். கிளியரா? இந்த 2 சென்டென்ஸையும் வந்து ஈஸியாக மேக் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி வந்து கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி எடுத்து ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. ஈஸியாக ஆங்கிலம் பேசலாம். எமது வீடியோ வந்து பிடிச்சிருந்தா என் அன்புக்குரிய நண்பர்கள் கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இத்துடன் அந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்ள மீண்டும் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசான் முர்ஷாத். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.